ஓவரால் கரெக்டாக போகும். நாய் வாழா குரங்கு வாழாவா? வால் வாழாங்கிற நாய் வாழையா நீ தின்ன போற? அப்புறம் நீ தானே சொன்னமா? என்னடா இஸ்குன்றான்? உனக்கும் விஸ்கி விஸ்கின்னு தான் கேட்குறது. உங்களுக்கும் விஸ்கி எனக்கும் விஸ்கி விஸ்கின்னு தான் கேட்குறது. நோ பூண்ட பல்லு பல்லா பேத்து எடுத்துக்கலாம். நோ யோ யார் பல்ல? டா உன் பல்ல தாங்க வா. ஏன் பல்ல? நான் அவன் பேர் வாட்டமாக இருக்கேன். அவன் போடுங்க. ஆமா நடுவில் ஏதாவது வாயா போயின்னு சொன்னியா? அதாவது ஃப்ளோவில் ஏதாவது வந்திருக்கும். வரும் ஃப்ளோவில் வரும். ஏன் வராது? ஃப்ளோவில் வேறு ஏதாவது கூட வரும். அவன் கண்டுக்காதீங்க. எனக்கு அப்புறம் கோவம் வரும். மிஷின் இருக்குதுப்பா, உடனே எடுக்கிற மாதிரி தான் மிஷின். நீலாம் இந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது தான் கேட்டலாக் கொடுத்துக்கிறோம். படிப்பாங்க பாருப்பா. கட்டையை கையில் எடுத்துக்கொள்ளவும். எடுத்தாச்சு. பூண்டை பரப்பிக்கொள்ளவும். பரப்பியாச்சு. இன்னொரு கட்டையை எடுத்து மேலே வைத்து மூடிக்கொள்ளவும். ஆப்பா வச்சாச்சு. இன்னொரு கட்டையை எடுத்து நங்குன்னு குத்தி கொள்ளவும். அப்படி மயிலாம் குத்துறீங்க. அப்பயும் மையலனா இவனை தூக்கி உட்கார வச்சு நங்கு குத்துறீங்க. மிஷின் ஒர்க்கிங் பிரின்சிபல். எப்படி மஞ்சிக்குது பாருங்க மிஷின். அருமையா இருக்கு. இப்படியா இங்க பாருங்க. சூப்பரா வந்துருச்சுப்பா. நோ கேர் வேலங்க மாவு நோ. நோ கடலை மாவு நோ. ருசிக்கு தேவையான தூள் உப்பு நோ. கொட்டு. நோ சோம்பு என்று அழைக்கப்படும் பெருஞ்சீரக நோ. நோ நவீன இயந்திரத்தில் நசுக்கப்பட்ட பூண்டு நோ. நோ சிறிதாக நறுக்கப்பட்ட பச்சை மிளகாய் நோ. சர்க்கஸ். நோ வாலா நறுக்கின பெரிய வெங்காயம் நோ. கையே அருவாட்டம். நோ சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் நோ. நோ எண்ணெயில போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் நோ. போட்டுருவோம். கீழே இருக்கு என்ன கலர்ல இருக்கு? இதுதானே கலரு. தலையில போட்டுருவாங்க. போக அதனால என்ன சொல்ல வரேன்னா சுருக்க வேணாம். அதனால கேட்கப்பட்டது. யாரும் பார்க்கல. புரியுங்க நல்லா டைட்டா அப்படி இருக்கான். அப்படி போமா போல பாகுபலி.
டேஸ்ட் அவ்வளோ ஒன்னொன்னா சாப்பிடுவா பார்த்தீங்களா கரெக்டாக முட்டாள் நைஸ் இது நல்லா இருக்கு நைஸ் என்னத்துல இருக்கு நோ கடையில் எவ்வளவோ பக்கோடா சாப்பிட்ருந்தாலும் சத்தான இந்த கேழ்வரகு மாவை போட்டு இன்னைக்கு நம்ம செஞ்ச பக்கோடா டேஸ்ட்டு நோ அதான் அது நண்டு நண்டு கால் உனக்கு பாதி எனக்கு பாதி பாதி வரலையே சத்தமே வரல